நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சிறுகதை காசுல அடுத்தது என்ன ஆகப் போகுது அப்படின்றத பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான எபிசோடில் அந்த பணம் காணாமல் போயிடுச்சு அப்படின்ற விஷயம் தெரிய வருது. உடனே விஜயா பார்த்தீங்கன்னா, மீனா தான் இங்கே வந்துட்டு போனா, அவள் தான் திருடி இருக்கா அப்படின்ற மாதிரி மீனா மேலே பழி போடுறாங்க. பட் அது வீட்டில் போயிட்டு கேட்க முடியாது அப்படின்றதுக்காக, பார்வதி பணம் வந்து திருடு போயிடுச்சு, இவ தான் வந்துட்டு போனா, இவ தான் எடுத்திருக்கா அப்படின்ற மாதிரி விஜயாவும் வீட்டில் போயிட்டு ஒரு பிரச்சனை பண்ணுறாங்க. என்னதான் இதுங்கெல்லாம் மீனா மேல பழி போட்டாலும், அண்ணாமலை, ஸ்ருதி, ரவி இப்படி எல்லாருமே முத்துவுக்கும் மீனாவுக்கும் சப்போர்ட்டா இருக்காங்க. ஆனா இந்த பக்கம் ரோகிணி பார்த்தீங்கன்னா, திரு திருன்னு முழிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா முத்து வந்து, "உங்களுக்கு பணம் காணாம போயிடுச்சுன்னா, போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் குடுங்க. நான் ஸ்டேஷன் வரேன்னு சொன்னார் இல்லையா? ஸோ எங்க மாட்டுவோம்னு" சொல்லிட்டு இப்போ ரோகிணிக்கு பயம் வந்துருச்சு. இப்போ முத்து என்ன பண்ணுறா அப்படின்னா, "நீ எதுக்குமே நான் அழுவுற? நான் போயிட்டு இப்போ பார்வதி வீட்ல கேட்டு வரேன்" அப்படின்ற மாரி அவங்க வீட்டுக்கு போயிருக்காரு. அங்க போயிட்டு முத்து வந்து பார்வதி கிட்ட, "ஏன் அத்த இப்படிலாம் சொன்னீங்க? எப்படி மீனா மேல பழி போடுறீங்க? பணம் எங்க வச்சிருந்தீங்க? ஏது என்னன்னு சொல்லி விசாரிக்கும் பொழுது தான், அந்த பணம் ஏது? எப்படி வந்துச்சு? அப்படின்ற உண்மை முத்துவுக்கும் தெரிய வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம, இங்க பணம் இருக்கு அப்படின்ற விஷயம் ரோகிணிக்கு தெரியும். ஸோ ரோகிணி வந்துட்டு போயிருக்காங்க அப்படின்ற விஷயம் முத்துக்கு தெரிஞ்சுச்சு அப்படின்னா, இவங்க தான் திருடிருக்காங்க அப்படின்றத முத்துவும் கண்டுபிடிக்கலாம். ஸோ நாளைக்கு எபிசோடில் முத்து என்ன பண்ண போகிறாரு, எப்படி விசாரிக்க போகிறாரு, இந்த ரோகிணி தான் திருடி அப்படின்றது தெரிய வருமா, இல்லை விஜயாவுக்கு அந்த பணம் மொத்தமாக நாம போட போகிறாங்களா? வெயிட் பண்ணி பார்க்கலாம்.